ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ். டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களோட ஃப்ரெண்டு மற்றும் நண்பன் ஒருவன் வந்த பிறகு படத்தோட ப்ரொடியூசரான ஐஸ்வர்யா அவர்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களோட பர்த்டே அன்னைக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட செட்டில் தளபதியை மீட் பண்ணாங்களாம். ஸோ அப்போ வெங்கட் பிரபு அவர்களோட ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்குன்னு தளபதி கிட்ட கேட்கும்போது, பொதுவாக எனக்கு டைரக்டர்ஸ் கூட சிங்க் ஆகுறதுக்கு டைம் ஆகும், பட் பிரபுவோட உடனே சிங்க் ஆயிட்டேன். அவன் கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, கண்டிப்பா எங்க ரெண்டு பேருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பத்தி பயங்கர கான்ஃபிடென்ட்டா சொன்னாராம் தளபதி. அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட சில போர்ஷன்ஸ்லாம் ரஷ்யாவில் ஷூட் பண்ணாங்க. அப்போ அந்த ஸ்கிரிப்டுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்களாம். ஸோ வெங்கட் பிரபு அவர்களோட கெரியர்ல ஒரு டிஃப்ரெண்டான படமா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி பயங்கர கான்ஃபிடென்ஸா இருக்காரு. இவங்க சொல்ற மாதிரியே ஷூட்டிங் டைம்லயும் சரி, இப்போ ரீசெண்டா படத்தை பார்த்துட்டும் சரி, தளபதி அண்ட் டீமுக்கும் படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் படத்துல ஒர்க் பண்ற டீம்ல இருந்து யாராலையும் படத்தை ஜட்ஜ் பண்றது கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ப்ரொசஸிங்ல இருக்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பா கிளியரான ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. அண்ட் பீஸ்ட் படத்தோட இன்டர்வியூலயே தளபதி ஓப்பனா சொல்லியிருப்பாரு. ஸோ படத்துல சம்மந்தப்பட்டவங்கள கான்ஃபிடென்ஸை வச்சு நம்ம ஐபி ஏற்றிக்கிறது கரெக்டா இருக்காது. பட் அந்த படம் லாஸ்ட் ப்ரொசஸிங்கான மிக்சிங்ல இருக்கிறப்போ அங்க இருக்கிற டெக்னீஷியன் ரியாக்ஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருந்தாரு. ஏன்னா மாநாடு படத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி இந்த வருஷம் ராயன் அண்ட் மகாராஜாக்கு வந்துச்சு. ரெண்டு படமும் கரெக்டா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போ அதே மாதிரி தங்கலான் படத்துக்கும் சியோர் ஷாட் அப்படின்ற மாதிரி டாக் போயிட்டு இருக்கு. இதுவும் உண்மையாகுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கும் இந்த மாதிரி டாக்ஸ் வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்டுக்கு மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.